நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தாரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு அடிக்குது யோகம். குரு 11க்கு வந்துட்டார். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவர் யார்? உங்களுக்கு குரு 5ஆம் வீட்டு கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. உங்கள் தாத்தா, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பூர்வீகம், உங்கள் அதிர்ஷ்டம், உங்கள் உயர்கல்வி, பதவி உயர்வு எல்லாமே 5 தான். தாய் மாமன் 5, தாய் மாமன் கொண்டு வர சீர் 5, எல்லாம் 5 தான். அந்த கிரகம் அந்த வீட்டை பார்க்குது. இது ஒன்று போதும். மற்ற எந்த கிரகத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். சார் அஷ்டம சனி வந்திருக்கு, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு வந்த குரு அந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் பண்ணிடுவார். சார் 7ல் கேது, ராசியில் கேது, 7ல் ராகு, அது ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த ராகு கேது பயிற்சியில் நான் விரிவாக சொல்கிறேன். என்ன அதிகமாக ராகு கேது பயிற்சியில் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகா தான். இந்த ராகு கேது எப்படி கொடுக்கும்னு சொல்கிறேன். அதில் இருக்க மைனஸ் வேணால் இப்போ சொல்கிறேன். கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போயிடணும். ஒரு பாயிண்ட்டு. வேலை பார்க்குறீங்க கடையில், ஜவுளி கடையில், நகை கடையில், கம்பெனிகளில் முதலாளி தொழிலாளி விட்டு கொடுத்து போயிடணும். ஆஃபீஸாக இருந்தால் ஸ்டாஃபு, மேனேஜர், பெரிய ஆஃபீஸர் விட்டு கொடுக்கணும். இவ்வளோதான். இது விரிவான பலன் ராகு கேது பயிற்சியில் சொல்கிறேன். சரி, இந்த குரு என்ன செய்வார் இப்போ அப்படின்னா, குரு 11ஆம் இடத்துக்கு வரலாம். எந்த ராசியாக இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரலாம். அதில் உங்களுக்கு அவர் யார்? அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் கொடுக்குறது யாருன்னா குரு. அவரே வந்திருக்காரு. அவர் எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு 5ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுக்கு 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 3ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அப்போ குரு பார்த்தா என்ன? நீங்கள் எடுக்கிற முயற்சியில் அத்தனையும் வெற்றி. மார்க் கம்மியாக இருக்குது சார், படிக்கணும் அப்படின்னா எடுக்கலாம். பரீட்சை எழுதணும் சார், அரசு பணிக்கு எழுதணும், எழுதலாம் சார். இடம் மாறி தொழில் பண்ணணுமா பண்ணலாம். இடம் மாறி படிக்கணுமா பண்ணலாம் சார். 3ஆம் இடம் மாறி ஒரு அற்புதமான இடம் எதுவும் கிடையாது. 3ஆம் இடத்துல அவ்வளோ விஷயம் கொட்டி கிடைக்கும். 3ஆம் இடத்துல கிரகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா
கொஞ்சம் 12 இடத்துல எந்த கிரகமும் நமக்கு தேவையே இல்லை. அந்த இடத்த குரு பார்க்கிறார். குருனா யாரு? இப்பதான் சொன்னேன், நீங்க போன பிறவியில செய்த புண்ணியமே குரு தான். அது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்க எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வெற்றி வெற்றி. சார் 4ஆம் இடத்துக்கு 3 12 அப்படின்னா விற்காத சொத்து ஒன்று விற்கும், அந்த சொத்துனால லாபம் கிடைக்கும், அல்லது புதிய வீடு இடமோ சொத்தோ வாங்குவீங்க. 3ஆம் இடம்னா உங்கள் தம்பியே குரு பார்க்குறாரு. அவருக்கு படிப்பு யோகம் உண்டு, அவருக்கு திருமண யோகம் உண்டு, அவருக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். 3ஆம் இடம்னா உங்கள் மாமனாருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், அவருக்கு சொத்து சுகம் சேர்க்கை உண்டு. சரி, 3ஆம் இடத்துக்கே இவ்வளோ சொன்னால் 5ஆம் இடத்துக்கு எவ்வளோ சொல்லலாம்? ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு. அது எங்கேருந்து பார்க்குறாரு? லாபத்துலேருந்து பார்க்குறாரு. முதல்ல உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? லாபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தொழில் விருத்தி உண்டுன்னு அர்த்தம். லாபத்திலேருந்து திரும்ப பார்க்குறாங்க, அவங்க சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, தூரத்துலேருந்து சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பூர்வீகத்தில் சுகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் 5ஆம் இடம் தான் உங்கள் பிள்ளைங்கன்னு சொன்னேன், தாய் மாமன் சொன்னேன். உங்கள் ராசி யோகப்படி உங்கள் தாய் மாமனுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, பதவி உயர்வு உண்டு, பூர்வீகத்தில் கோவில் திருவிழா உண்டு, அதுக்கு நீங்களே தலைமை தாங்கி நடத்துவீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ஆம் இடம்னா அதுக்கு தெரியும், காத்திரஸ்தானம். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கும். ஏன்? குரு பார்க்கறதுனால. 5ஆம் இடத்தையும் பார்த்து 7ஆம் இடத்தையும் பார்த்தா திருமணம் நடக்கும். மிக சரியாக 10ஆவது மாதம் குழந்தையும் கிடைக்கும். இல்லை சார் ஏற்கனவே ஒரு வருத்தம், நாங்கள் பிரிஞ்சிருக்கோன்னா இப்போ சேரலாம். இல்லை சார் அது டைவர்ஸ் ஆகி போச்சு, இனிமேல் சேரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னா 2ஆவது திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே குழந்தை இருக்குது சார், இப்போ குழந்தை வேணும்னா அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ திருமணம் நடக்க போகுது. சார் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா, அஷ்டம சனியில் பொதுவாக பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் திருமணம் பண்ணலாம். ஆக யோகங்கள் கொட்டி கிடக்குது. புது சொத்து வாங்கலாம் சொல்லிட்டேன், வீடு கட்டலாம் சொல்லிட்டேன். குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உங்கள் பூர்வீகத்துக்கே யோகம், உங்கள் பிள்ளைங்களுக்கு யோகம், நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு யோகம், அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அத்தனை உண்டு. சார் 7ஆம் இடத்துக்கு 2ல் சனி வந்திருக்கு, அஷ்டம சனி தான் இல்லைங்கிற. அப்போ அந்த சனி 7க்கு 2 உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனக்காரன் சனி பார்க்குறாரு. அப்போ சனினால வருமானமும் உண்டு. சனி பார்க்கறதுனால கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் வரும், உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ. ஆனால் அவன் ஜீவனக்காரன் 7ஆம் இடத்துக்கு 2ல் இருந்தால் புதிய தொழில் வரும், புதிய வேலை கிடைக்கும், புதிய வருமானம் உண்டு, அல்லது உங்களுக்கு உண்டு. ஆக ஒரு இடமாற்றத்துடன் கூடிய முன்னேற்றம் உண்டு. அதை ஏற்றுக்கங்க. 8ல் இருட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியே இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. இரவு பயணங்களை தவிர்த்துக்கங்க. ஆனால் இரவு பனி கிடைச்சா பாருங்க. ஏன்னா 8ன்னா இருட்டு, அது சனி அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு வருமானம் உண்டு. எப்படி இருந்தாலும் வெற்றி என்பது சனி பகவான் ஒரு மறைவு கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகும்போது இது விபரீத ராஜயோகம் சொல்கிறது. எது எப்படி இருந்தாலும் லாபத்தில் குரு இருக்குது. இந்த குரு பயிற்சி ஒரு வருஷம் இங்கே இருக்கிற வரைக்கும் அஷ்டம சனியை கொண்டு பயப்பட வேணாம். நீங்களும் முன்னுக்கு வர போகிறீங்க இந்த ராசினால. காரணம் 5ஆம் வீட்டு கிரகம் திரும்ப 5ஏ பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கும் திடீர்னு ஒரு முன்னேற்றம் உண்டு, ஒருத்தர்னால லாபம் உண்டு. எச்சரிக்கை, வண்டி வாகனங்களை கவனம். இந்த குரு பேச்சை நீங்களும் கொண்டாடுங்க, சிவன் வழிபாட பண்ணுங்க. விஷயம் அவ்வளோதான். சிம்ம ராசிக்காரங்க யாரெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, சிவன் வழிபாடு பண்ணுறீங்களோ, எந்த பயிற்சியும் நமக்கு சரியில்லை என்ற பேச்சுக்கு வேலை இல்லை. ஓம் நமச்சிவாய.